ஹலோ கைஸ், நான் தான் ஸ்பின்னிங் சார்பாக பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 வீடியோ தான் கைஸ். இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா அதில் வந்து அந்த பண்டில் எடுக்க போகிறேன். பார்ட் 1 வீடியோ போட்டுக்கிறேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு எத்தனை டைமண்ட் செலவழிச்சிருக்கேன், இதில் எவ்வளோ டைமண்ட் செலவழிக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. 2000 டைமண்ட் இருக்கிறதுல. சரி, என்னடா இத்தனை நாளாக வீடியோ போடலேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன தப்பு இல்லை கைஸ், கொஞ்சம் பெரிய தப்பாகவே நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டானுங்க கைஸ். என்ன ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டானுங்க கைஸ். ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில்லாம் வந்த அன்னைக்கு ஸ்பின் பண்ணிட்டேன். ஸ்பின் பண்ணி எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமும் ஸ்பின் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்துடலாம் சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அதனால தான் நமக்கு வந்து பண்டில் எடுக்கும் போதில் பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்ம வந்து ஒரு 10,000க்குள்ளே 20,000க்குள்ளே எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே போயிடுச்சு. அதான் கொஞ்சம் சங்கடமான விஷயமே. சரி பரவாயில்ல கைஸ், அது போகுது. ஆனால் ஸ்ட்ரைக் கொடுத்ததை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால நமக்கு வந்து ஒரு வாரம் வீடியோவே போட முடியாமல் போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர்லாம் என்ன மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இனிமேல் வந்து பார்த்து பத்திரமா தான் வீடியோ போடணும் போல். மறுபடியும் கொடுத்தாங்கன்னா நான் ஒரு 90 நாளைக்கு வீடியோ பண்ண முடியாது. அதாவது 3 மாதத்துக்கு வீடியோவே போட முடியாது. அதனால் வந்து நான் பார்த்து கொஞ்சம் செக்யூர்டாக போடணும் கைஸ். அதான் கொஞ்சம் முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், போட்டு ஸ்பின் பண்ணதில் எனக்கு என்னடா அது கன்கிரேட்டாக கொடுக்குறீங்க. ஆனால் இந்த லுக்கு போன வீடியோலே சொன்ன மாதிரி தாங்க, சுத்தமாக நல்லா இல்லை. சரி பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு டோக்கனுக்காக குட் டைம் மட்டும் கொடுப்பீங்கன்னு கொடுங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் கொடுத்துருவான். கடைசியில் எப்படி கொடுத்தானா பார்த்தீங்கன்னா, அந்த 60 ஸ்பின்னும் பண்ணனால தான் கொடுத்தான். பார்த்தீங்கன்னா தெரியும், 2000 டைமண்ட்டில் 700 டைமண்ட் தான் இருக்குது. மொத்தம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க கைஸ், மொத்தம் எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு. அதுலேயும் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் மறக்காம. இதையும் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், 40,000 கிட்ட போயிடுச்சு கைஸ். ஐயோ டே, என்னடா இது இவ்வளோ இதாக ஆகி போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ரைட்டு கைஸ், பரவாயில்ல. 7,000 எடுத்தோன்னு மாதிரி இருக்குது. ஏன்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த மெடிக்கெட் சுற்றுறது இது அமௌண்ட், அந்த இதுதான் கைஸ் முக்கியமே. அதனால தான் எடுத்தேன். சரி, டபுள் லுக் சேஞ்சர் இருக்குது, அது ஒன்று மெயின். அப்புறம் சரி எதுவும் எடுத்தாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கைஸ். ஏன்னா அதுவும் இல்லாமல் 4 டோக்கன் எடுத்ததுக்கப்புறமும் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்காமல் இருந்தோம்னா வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டேன். நீங்களும் உங்கள்கிட்ட கேட்டு தான் இது பண்ணலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு வந்து நான் போச்சு. அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். அவ்வளோதான். சரி மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட்டை மட்டும் தெறிக்க விடுங்க கைஸ். நான் ரொம்ப கஷ்டமான உளைச்சலில் இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் தெறிக்க விட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த லுக் சேஞ்சரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் விளாட்றவங்களாம் பார்த்துருப்பீங்க. விளாடாதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. நான் எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு மறக்காமல் தெரிஞ்சு சொல்லுங்கள் கைஸ். யார் எடுத்தவங்களுக்குலாம் எவ்வளோ பேட்ச் கலெக்ஷன் வந்துருக்குன்னு சொல்லுங்கள். அந்த எனக்கு பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்டா இத்து போன இந்த இதுக்கெலாம் வந்து எவ்வளோடா டைமண்ட் இருந்து பிடுங்குறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் ஆல்ரெடி என்கிட்ட இத்தனை இருக்குது. இதில் இதை மட்டும் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, இத்தனை இருக்குது, ஏன்னா இது இதை வைக்கணுமா இப்போதைக்கு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லை கைஸ், நமக்கு ஒரு 2,500 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா அந்த கன்கிரேட்டில் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 100க்கு மேலே வச்சிருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் தெரிவிக்க விட்டிங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டலாம். கன் கலெக்ஷன் போட்டாச்சு. ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து 5K சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க வரதை பொறுத்து தான் நம்ம வீடியோ போடுறது இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐடி செல்லையும் நம்ம இப்போது குரூப்பில் போட்டுட்ருக்குறோம். மறக்காம வந்து குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கூகுள்லேயோ இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை குரூப்போட கோடு வந்து கொடுத்துருப்பேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ண அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கனாலே வாட்ஸ்அப்பில் போய் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி வேணும்னா சேல் பண்ணுறதுனாலும் சரி, பை பண்ணுறதுனாலும் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கைஸ். ஏன்னா 7 நாள் வீடியோ போடலன்றப்போ வந்து நீங்கள் எல்லாரும் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க இல்லைன்னு. அதான் கைஸ். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.